கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். தாவீதுனுடைய அனுபவத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஆராதிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் எவ்வளவு புதியவைகளாக இருக்கிறது. இந்த புது கிருபையினால இந்த கால் வேளையிலே அத்தனை பேரை நிரப்புங்கப்பா. இந்த ஆராதனை நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. சிஷமாக வந்திருக்கிற அடியார்களுக்காக, குடும்பங்களுக்காக, பிள்ளைகள் சந்ததிகளுக்காக, சகல பிரயாசங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆராதனைக்கு பிறகு அவர்கள் தங்கள் வீடுகள் திரும்பி போகும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதத்தோடு திரும்பி போகட்டும். வந்து கொண்டிருக்கிறோடையும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோடையும் கர்த்தர் தடையில் நீக்கி துரிதப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வாங்க. சுகபத்திரமாக கொண்டு வாங்க. இது நாம் மையப்படட்டும். தடைகளை நீக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக புதிய குடும்பங்களை, புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உம்மை ஆராதித்து ஆசீர்வாதங்களை இத்தனை பேரும் பெற்றுக்கொள்வார்களாக. ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே. ஹல்லேலூயா. பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும்
பரிசுத்த அலங்காரத்தோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காலைவேளை கூட நம்முடைய ஆராதனை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஆராதனையாக இருக்கட்டும். நல்லா உற்சாகமாக ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பாட்டு தெரிஞ்சவங்க நல்லா பாடுங்க. ஒருவேளை பாட்டு தெரியல, ராகம் தெரியலன்னு சொன்னா ஆமென், கொஞ்சம் நல்ல பாட்டை கேட்டுட்டு அமைதியா, ரொம்ப சத்தமா இல்லாம எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்கள் அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நேர்த்தியா வாத்தியங்களை வாசிக்கணுமா, ஆராதிக்கணுமா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆமென், ரொம்ப டிசிப்ளின்டு மேன் ஆஃப் காட், ஒழுங்குள்ள ஒரு தேவனுடைய மனுஷன். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஒரு நாளும் தனியா போனதே இல்லை, குடும்பத்தோட போவாரு. ஆமென். தேசத்து மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு போவாங்க, எல்லாரும் பவனியா போவாங்க. சங்கீதங்கள்ல பாருங்க, ஆரோகண சங்கீதம், அவரோகண சங்கீதம். மேலே ஏறி போகும் பொழுது அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆரோகண சங்கீதங்களை பாடிக்கொண்டே போவார்கள். கர்த்தரை ஆராதித்து திரும்பி வரும்பொழுது அவரோகண சங்கீதம், டிசெண்டிங், கீழே வரும்பொழுது ஒரு விதமான பாடல். அப்படியாய் கர்த்தரை அந்த நாள் முழுவதும் ஆராதனைக்கென்றே செலவு செய்வாங்க. ஹல்லேலூயா. நாமும் கர்த்தரை ஆராதிப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. 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 வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவதில்லை, ஒழிந்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் நீங்கள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஹல்லேலூயா. 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 எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். பிரைஸ் தி லார்ட். உற்சாகமா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தோட கரங்களை உயர்த்த முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பிரசன்னத்தோட கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட், that sweet presence of God, இந்த இனிமையான தேவ பிரசன்னத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. Praise the Lord. Hallelujah.
மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வில் ஜோதியும் நீரே, எந்த மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தர் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வில் ஜோதியும் நீரே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஓ glory, hallelujah. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாத வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல், பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு வாக்குத்தத்த பாடல், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றைக்கும் நிலைப்பான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகள் ஆமென், பிரைஸ் தி லார்ட், பொழுதும் நிலைத்திருப்பாங்க. ஆமென். கனி கொடுக்கிறவங்களா இருப்பாங்க, ஆசீர்வாதமாய் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்து பல்லவியை பாடுவோமா? எல்லார் கரங்களை உயர்த்தி praise you, praise you, praise you. Hallelujah. எல்லாரும் வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். எல்லாரும் நல்ல கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி, கண்ணை திறந்துட்டா இந்த பிரசன்னத்தை உணர முடியாது. எல்லாரும் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் போதும் வேறே வேண்டாம், இந்த
இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றே. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே சொல்லுவோம். இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. சொல்லுவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் பாடுவோம் அபிஷேகத்தோட. ஆமென். க்ளோரி. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகமேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுகமேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை ஹல்லேலூயா ஆமென். க்ளோரி. நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம். ஹல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக எல்லாரும் மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. ஆமென். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை ஹல்லேலூயா வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்,
வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். சத்தம் இல்ல. மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹalleluya. சொல்லோ எல்லாம் நல்ல ஆவில நிறைந்து கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அபிஷேகத்தோட கர்த்தரை ஆராதிக்கலாம். ஓ மடைய வல்லமை அபிஷேகம். ஓ ஹalleluya. வல்லமையினால நிரப்பு, அபிஷேகத்தின் வல்லமையினால பிள்ளைகளை நிரப்பு ஆவியானவர். ஓ ஒரு அக்கினி அபிஷேகம் உள்ள வரும் பொழுதே எல்லா கட்டுகளும் உடையும், வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஓடி போகட்டும். பிரச்சனைகள் போராட்டம் இயேசு நாமத்தில் ஓடி போகும். அபிஷேகத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya. ஹalleluya. வல்லமை 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 வல்லமை. Glory glory glory. Hallelujah. Praise you. Thank you Jesus. Amen. Glory glory. Praise you. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் இறை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் இறை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பாடுவோம். தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் இறை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் இறை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. ஹalleluya. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை. ஹalleluya. ஹalleluya. இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? எல்லாரும் கைகளை தட்டி, எல்லாரும் நல்ல உற்சாகமா கைகளை தட்டி. வல்லமை 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 வல்லமை. Glory glory ஆவியானவரே வாழ்க வாழ்க அமேனும் நாமம் வாழ்க. வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். வாழ்க 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 நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஆராதனை உமக்கே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. ஹalleluya. ஆராதனை உமக்கே. praise the Lord. ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. முடி ஆராதனை உமக்கே. ஹalleluya. ஆராதனை
சொல்லுவோம். ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ். இயேசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால பர்வதங்களும் மெழுகு போல் உருகும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதே, இன்றைக்கும் அந்த ஆண்டவரே பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து ஒரு உன்னத அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்து இடத்திலிருந்து நாங்கள் புறப்பட்டு போகும் பொழுது இரட்டிப்பான அபிஷேகத்தோடும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடும் தேவ சமாதானத்தோடும் தெய்வீக சுகத்தோடும் புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாளின் தியானிக்கு போகிற வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆவி ஆத்தும சரீரத்தை பலப்படுத்துகிறதா இருக்கட்டும். ஜெபங்கள் பல் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். சொல்லுவோமா எல்லோரும் ஆமென்? இன்னொரு ஆமென். சொல்லாதவங்களும் ஒரு ஆமென். சொல்லாதவங்க மாத்திரம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென். ரொம்ப சந்தோஷம். God bless you. ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம். நான் ஜெபம் பண்ண இல்லை, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொன்னீங்கன்னா அப்படியே அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தந்து விட்டார், அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகலாம். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே வேத பகுதியை வாசித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 24 சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசிலாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுமுள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாளிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம் ராஜா. அப்பா, வசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல்
அதன்படி நடக்க அப்பா நீரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்கிறதான எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீதம் ஒவ்வொருவரையும் உடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலும் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதவசனம் சொல்லுகிறது, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய ஆலயமாகிய ஆமென் இந்த வீட்டில் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாங்களாம், அவருடைய நன்மையினால திருப்தி ஆக்குகிறதான தேவன். அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தரிடத்திலிருந்து நல்ல ஈவுகளை, நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதங்களை பெரும்படியாய் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். சுகம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான நன்மைகள், கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிற பொழுது அவைகள் ரெட்டிப்பாய் இருக்குது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். ரெட்டிப்பான நன்மையை தருவேன். எப்போ தரேன்? இன்றைக்கே தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாங்க. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து அப்படியா இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறதான நம்மை கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தினால ஆமென் நிரப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வேதத்தில் ஒரு சில காரியங்களை கூட நாள் நம்ம தியானிக்கலாம். வேதத்திலிருந்து இந்த நாளிலும் ஒரு ஒரு தலைப்பில் கீழாக நம்ம தியானிக்கலாம். ஒரு இருதயத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் அநேக இடங்களில் இந்த இருதயங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அதிலும் நம்ம ஒரு 2 விதமான ஒரு இருதயத்தை மாத்திரம் இந்த நாளிலும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். சோதரம் ஆதியாகமத்தில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் அநேக இடங்களில் இந்த இருதயங்களை குறித்து வேதத்தில் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, இருதயம் என்றால் என்ன, அவை எப்படி இருக்கணும், அது என்னென்ன மாதிரியான இருதயங்கள் எல்லாம் மனுஷனுக்கு இருக்குது என்று சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆமென். அது வந்து ஒரு 2 விதமான இருதயங்களை இந்த நாளிலும் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ஒரு மனிதனுடைய உறுப்புல அந்த இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவனுடைய ஒரு தாயின் வயிற்றில் அந்த கரு உருவாகும் பொழுது முதலில் உருவாகக்கூடியதான ஒரு உறுப்பு எதுன்னு சொல்லி பார்க்கிற பொழுது அது இருதயமாய் இருக்கிறது. ஆமென். இந்த இருதயம் தான் முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு குழந்தை அவை உருவாகும் பொழுது, மனிதன் மாத்திரமல்ல எல்லா உயிரினங்களும் உருவாகும் பொழுது முதல்ல உருவாகிறதான அந்த உறுப்பு எதுன்னு சொல்லி பார்க்கிற பொழுது அந்த இருதயமாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த இருதயம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாயிருக்கிறது. மனுஷன் வாழுகிறதற்கும் ஆமீன் அவனுடைய உடலில் இருக்கிறதான உறுப்புகள் சரியாய் செயல்படுகிறதற்கு இந்த இருதயம் எப்படி இருக்குது, ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமீன். இந்த இருதயத்தை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. மீன் உலக பிரகாரமாக மருத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய சிந்தனைகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய கவலைகள், சந்தோஷங்கள் இது எல்லாமே எங்கே தான் தோன்றுகிறதாம், இருதயத்திலிருந்து தோன்றுகிறது என்று சொல்லி ஆய்வுகள் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, ஆமீன். சுத்தம் அந்த இருதயம் ஆமீன் அது ரொம்ப நல்லா இயங்குனுச்சுன்னு சொன்னதான் ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும், நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். அவனுடைய இருதயத்தின் தோற்றங்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் இவைகள் எல்லாம் நல்ல விதமாக இருக்கும் பொழுது தான் ஒரு மனுஷனுடைய செயல்கள் எப்படி இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். சோதரம் அப்படிப்பட்டதான இருதயத்தை கர்த்தர் என்ன பண்றாங்களா, பார்க்கிறதான தேவன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் என்ன பண்றாங்க, நம்முடைய இருதயங்களை பார்க்கிறதான தேவனாயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறதான தேவனாயிருக்கிறாங்க. ஆமென். நான் உங்களை பார்க்கலாம், நீங்க என்னைய பார்க்கலாம். ஆமென். நம்முடைய நாம் என்ன பண்ண முடியும், நம்முடைய முகத்தை பார்க்கலாம், நம்முடைய உருவத்தை பார்க்கலாம், நம்முடைய சரீரத்தை பார்க்கலாம். ஆனால் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்குது என்று சொல்லி ஆமென் என்னால் உங்களுடைய இருதயத்தை பார்க்க முடியாது, உங்களால் என்னுடைய இருதயத்தை பார்க்க முடியாது. பாருங்க சுத்தரமானால் வேதவசனம் சொல்லுகிறது ஆமென், கர்த்தர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறதான தேவனாயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். சுத்தரம் கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், ஆமென், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய இருதயத்திலிருந்து தோன்றுகிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாங்களாம், ஆராய்ந்து அறிகிறதான தேவன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா,
ஆமென். கர்த்தர் அந்த இருதயத்தை நமக்கு பார்க்கறதுனால அந்த இருதயம் எப்படி இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது எடுத்து வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். திரும்ப இன்னொரு முறை வாசிங்கம்மா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். வேதத்தில் ஆமென் மலை பிரசங்கம் அதில் போடப்பட்டிருக்கிறதான ஒரு பகுதி பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய பிரசங்கங்களில் ரொம்ப விசேஷமான ஒன்று எது என்று சொல்லி பார்க்கிற பொழுது அது இந்த மலை பிரசங்கத்தை குறிக்கிறது பாருங்க. ஆமென். ஒரு மனுஷனுடைய காரியங்களை இவைகள் ரொம்ப அழகாய் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் என்று சொல்லி ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாய் ஒரு வாக்கியம் படித்தேன் பாருங்க. Beatitude is the human attitude அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்தது. இந்த மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டதான அந்த வார்த்தைகள் மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவைகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு வாக்கியத்தில் அழகாக போடப்பட்டிருந்துச்சு பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் பண்ணினதான அந்த நாட்களில் இந்த மலை பிரசங்கத்தில் அவர் சொன்னதான ஒரு காரியம், அநேக காரியங்கள் அந்த 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் அநேக காரியங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அதுல இந்த 8ஆம் வசனத்தில் வீதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பியூர் ஹார்ட் என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் போடப்பட்டிருக்குது பாருங்க. இந்த சுத்தம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது எல்லாருமே அதை என்ன பண்றது தான் ரொம்ப விரும்புகிறதான ஒன்று பாருங்க. ஒரு வீடு, நம்ம போகிற வீடு கொஞ்சம் அசுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா வாடை வந்துச்சுன்னு சொன்னப்போ நல்ல மழை பெய்யுது, வீட்டெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புழுங்கின வாடை நிறைய இடத்துல வீசுறது பார்த்துருக்குறோம் பாருங்க. அப்போ ஒரு மாதிரியான ஒரு அழுக்கான இடமா இருந்துச்சு சொன்னால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அங்கே பிரவேசிக்க மாட்டோம் பாருங்க. ஒரு மண்ணில் வேலை செய்கிறதான ஒரு மனிதரோ இல்லைன்னா ஒரு அழுக்கான இடங்களில் வேலை செய்கிற மனிதனோ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் இடத்துல கை குலுக்குகிறதோ இல்லை அவங்கள இடத்துல நெருங்கி போகிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் யோசிக்கிறது ஜனங்களுடைய வழக்கம் பாருங்க. இவைகள் வெளியில இருக்கிறதான தோற்றங்களாக இருக்கிறது. ஆமீன். இவைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்ம கொஞ்சம் விலகி நிற்கிறோம் பாருங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆமீன், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமீன். நம்முடைய இருதயத்தில் சுத்தமான இருதயம் இருந்துச்சுன்னு சொன்னாதான் ஆமீன் நம்ம என்ன பண்ண முடியுமா? தேவனை தரிசிக்க முடியும். எப்படி நாம் இந்த உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள் இடத்துல கொஞ்சம் அழுக்கான காரியங்களா தோன்றுச்சு சொன்னா நம்ம நெருங்குகிறதற்கு யோசிக்கிறோமோ, அவ்விதமாக நம்முடைய இருதயத்தில் அழுக்குகளும் கரைகளும் பாவங்களும் நிறைந்திருந்துச்சுன்னு சொன்னா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாங்க? நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்ய. இந்த இருதயம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது பாருங்க. உலகத்தில் நம்ம பார்க்கிற பொழுது சில இந்த பியூரிஃபிகேஷன், சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது RO வாட்டர் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய என்ன பண்ணுறாங்க? சுத்திகரிப்பு நிலையங்கள், சுத்திகரிக்கிறதற்கான ஃபில்டர்ஸ் நிறைய என்ன பண்ணியிருக்குது இருக்கிறது. ஒரு விளம்பரம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே கண்டிப்பாக. கரை என்னதான் நல்லது, எதுக்கு? அந்த சோப்பு போட்டு அவங்க விளம்பரப்படுத்துறதுக்கு அந்த கரை ரொம்ப நல்லது அவங்களுக்கு. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, ஆமீன், கரை நமக்கு எது இல்லை? நல்லது இல்லை. ஹல்லேலூயா. ஆமீன், ஸ்தோத்திரம். இருதயத்தில் ஒரு கரை படிந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆமீன் அது நமக்கு எப்படி இல்லை? நல்லது இல்லை. ஆமீன், ஸ்தோத்திரம். உலகத்தின் காரியங்கள் மற்ற காரியங்களை சுத்திகரிக்கிறதற்கு அநேக பொருட்கள் உண்டு, அநேக மிஷினரிஸ் உண்டு. இவைகள்னால மற்ற காரியங்கள் சுத்தம் பண்ணலாம். ஆனால் நம்முடைய இருதயத்தை நம்ம எப்படி சுத்தம் பண்ண முடியும் சொல்லி யோசித்து பார்க்கணும் பாரு. தண்ணீர் திரவமாக இருக்கிறதான பொருளை சுத்திகரிக்கிறதுக்கு சில காரியங்கள் இருக்குது, மண்ணை சுத்தம் பண்ணுறதுக்கு காரியங்கள் இருக்குது, எண்ணெயை சுத்தம் பண்ணுகிறதுக்கு காரியங்கள் இருக்குது. நம்முடைய இருதயத்தை நம்ம சுத்தப்படுத்துகிறதற்கு ஏதாவது வழி இருக்குதான்னு சொல்லி நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? ஆமீன், ஸ்தோத்திரம். வேதவசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தருடைய வேதம் என்ன பண்ணுகிறது? ஆமீன், நம்முடைய இருதயத்தை அவைகள்
சுத்தம் செய்கிறதாக இருக்கிறது. ஆமென். சுதம் கர்த்தருடைய வேதம் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதா இருக்கிறதாம், தேனிலும் தெளிதேனிலும் அவைகள் மதுரமானவைகளாக இருக்கிறதாம். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி ஒரு தங்கத்தை அவங்க நெருப்புல போட்டு அவைகளை புடமிட்டு சுத்திகரிக்கிறார்களோ அப்படியாக நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான நினைவுகள், ஆமென், நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான கரைகள், நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான அழுக்கான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறதுக்கு நமக்கு எது ரொம்ப அவசியமா இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரர் ரொம்ப அழகாய் முதலாவது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறாங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆமென். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் எப்படி இருக்கணுமா? தியானமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னு சொன்னா நம்ம அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறதான ஒரு காரியம், இந்த வசனங்களை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுவே நமக்கு எப்படி இருக்குது? தியானமா இருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்ம அப்படிதான் நம்ம யோசித்துக் கொள்ளுகிறோம். ஆமென். வேதத்தில் நீங்க ஆங்கில வேதம் ரொம்ப அழகாய் படிச்சு பாருங்க, the law of the Lord என்று சொல்லி ரொம்ப தெளிவாய் போடப்பட்டிருக்குது. பாருங்க, வேதத்தில் இருக்கிறதான சட்டங்கள் அவைகளின்படி நம்ம நடக்கிறதுல நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய இருதயம் எப்படி என்ன பண்ணப்படுகிறது? சுத்திகரிக்கப்படுகிறது. ஆமென். நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான காரியங்கள் அவைகள் சுத்தமாகிறது. ஆமென். நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான காரியங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணணும்? வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆமென் சொல்லுகிறாங்க, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க? இந்த வசனங்களை போதியுங்க. ஆமென். அவர்களுக்கு அவருடைய கைகளிலும் நெத்திகளிலும் அவருடைய இருதயங்களிலும் இந்த வசனங்களை என்ன பண்ணுங்க? பொறித்து வையுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களில் ஆமென் பிள்ளைகளுக்கெல்லாம் வசனத்தை போதிக்கிறதும் அந்த வசனத்தின்படி நடக்கிறதும் எப்படி ஆயிடுச்சு? ரொம்ப குறைந்து போய்விட்டது. பாருங்க. ஆமென். எங்களுடைய காலங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை வசனங்களை படிச்சு ஒப்பிச்சால் ஒழிய மதியானம் என்ன கிடையாது? சாப்பாடு கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ உள்ள பெற்றோர்கள்லாம் ரொம்ப இரக்கமுள்ளவர்களாக ஆயிட்டாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமென். ஆனால் அந்த இரக்கம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அவர்கள் சிறு வயது முதலாகவே வேதாகமத்தின்படி நடக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், கர்த்தருடைய வழிகளில் அவர்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஆமென், இந்த பிள்ளைகளுக்கு இந்த வேத வார்த்தைகள் ரொம்ப எப்படி இருக்குது? முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் பாருங்க, முழுவதும் உடைய வேதத்தில் எப்படி இருக்கிறேன்? தியானமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இரவுலையும் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தைகள் நம்ம எப்படி நடக்கணும் என்று சொல்லி வேதவசனம் அவர் போதித்திருந்ததோ அப்படியாய் நடந்ததான ஒரு மனுஷனாய் அவர் காணப்பட்டார். பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நாள் நம்ம வாசித்தோம் இல்லையா ஒரு சங்கீதம், அதுல வசனம் அழகாய் போடப்பட்டிருக்கு. பாருங்க, 3-4 வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? ஹல்லேலூயா. ஆமென். சுதந்திரமா வாழுகிறது, கர்த்தரை தேடுகிறது, ஆலயத்துக்கு வருகிறது, இந்த வசனங்களை தியானிக்கிறது எல்லாமே எதுக்கு தான்? ஆமென், கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி தான். ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய சமூகத்துக்கு, அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னு விரும்புகிறவங்க ஆமென் நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோதரம், இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற அந்த நாட்களில் ஆமென் நாம் உலக காரியங்களை வெறுத்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறதும் ஆமென் கர்த்தர் விரும்புகிறபடி நம்முடைய காரியங்களை செய்கிறவைகள் எல்லாமே எதுக்கு தான்? கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம போகிறதுக்கு தான். பாருங்க. ஆமென். தான் வசனம் அழகா சொல்லுங்க, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யாருன்னு சொல்லி பார்க்கிற பொழுது கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப வசனம் அழகாய் சொல்லி இருக்குது. பாருங்க, கைகளில சுத்தம் இருக்க வேண்டும். நம் செய்கிறதான வேலைகள் ஆமென், நம் செய்கிறதான நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் எதுவாயிருந்தாலும் அவைகளில சுத்தமாக இருக்கணும். பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இருதயத்தில் ஆமென் மாசில்லாதவனாய் தீய எண்ணங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருதயத்தில் இல்லாமல் இருக்கிறதும் ஆமென் நம்முடைய ஆத்துமாவை
பொய்யான காரியங்களுக்கு, ஹல்லேலூயா, ஆமென், உலகத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் பார்க்கிறதான, ஆமென், அழிந்து போகிறதான காரியங்களுக்கு நம்முடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கிறதும், ஆமென், கபடாய் ஆணையிடுகிறதும், ஆமென், இப்படி செய்கிறவங்க என்ன பண்ணுகிறது இல்லையா, கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். கபடாய் ஆணையிடுக சொல்லி பார்க்கிறது வஞ்சனையாய், ஹல்லேலூயா, ஆமென், வஞ்சகமாய் யாராவது ஆணையிடுறதோ, ஆமென், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதோ, ஆமென், கர்த்தருக்கு ஏமாற்றும்படியாக செய்கிற காரியங்கள் செய்கிறவங்க என்ன பண்ணுகிறது இல்லையா, கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறது இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நம்முடைய இருதயம் ரொம்ப சுத்தமா இருக்க வேண்டும். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நீங்களும் எப்படி இருங்க, அவருக்கு ஏற்ற பரிசுத்தரா இருங்க என்று சொல்லி, ஆமென். நம்முடைய இருதயத்தை நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறாங்க, உங்களுடைய இருதயத்தை எனக்கு ஏற்ற இருதயமாக, ஆமென், எனக்கு ஒத்த இருதயமாக நான் என்ன பண்ணுகிறேன், மாற்றுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய தேவன் ரொம்ப விசேஷமானவர். அவர் அவருடைய பிள்ளைகளை அவருக்கு கீழாக என்ன பண்றதில்லை, ஒரு நாளும் பார்க்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். உலகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய தொண்டர்களோ அவர்கள் கீழே இருக்கிறதான அதிகாரிகளோ அவர்கள் கீழே இருக்கிறதான ஜனங்கள் அவர்களுக்கு ஈக்குவலாக வரணும்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு நாளும் விரும்பவே மாட்டாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் சொல்லுகிறாங்க, ஆமென், நான் பரிசுத்தர், அதனால எனக்கு ஒத்த பரிசுத்தரை நான் என்ன பண்றேன், மாத்துகிறேன் என்று சொல்லி ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம் சொல்ல கூட, ஆமென், அவர் எப்படி நம்மளை உண்டு பண்ணுகிறாங்கன்னு சொன்னால் அவருடைய சாயலாக, ஹல்லேலூயா, ஆமென், அவருடைய உருவமாக நம்மை உண்டு பண்ணி இருக்கிறாங்க. ஆமென். நான் தேவன், அதனால் நான் உண்டு பண்ணுகிறதான இந்த ஜனம் எப்படி இருக்கட்டும், வித்தியாசமா 2 கொம்பு 1 வால் கொஞ்சம் பல்லுகள்லாம் வச்சிட்டு இருக்கட்டும் சொல்லி என்ன பண்ணல, கர்த்தர் உண்டு பண்ணல பாருங்க. அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே நம்மையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, உண்டு பண்ணி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த இருதயம் மாத்திரம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் ஆண்டவரை விட்டு வழி விலகி போய்விட்டது. ஆமென். எப்படி இந்த இருதயத்துல கரை உண்டாகுதுன்னு சொல்லி பார்க்கிற பொழுது எடுத்து வாசிங்க, மார்க் 7ஆம் அதிகாரம் 20 to 23 வசனத்தை வரைக்கும் வாசிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகி இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் கவனித்தீங்களா எல்லாத்தையும்? ஆமென். நான் மீண்டுமா வாசிக்கிறேன், கவனிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. பொல்லாதவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷன் என்ன பண்ணுதான், தீட்டுப்படுத்துகிறதா. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ பார்த்தீங்களா என்னென்ன காரியங்கள் எல்லாம், ஆமென், உங்கள் வீட்டில் போய் என்னென்ன காரியங்கள் சொல்லுங்க, மீண்டுமா என்ன பண்ணுங்க, வாசித்து பாருங்க. அப்பதான் நமக்குள்ளாக இந்த ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் அவைகள் என்ன பண்ணும், வெளியே போகும். ஆமென். என்ன இடத்துல தான் விபச்சாரம் இல்லையே, வேசித்தனம் இல்லையே, காம விகாரம் இல்லைன்னு சொல்லும் அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, ஆமென், ஒரு பொருளையோ ஒரு ஆளையோ ஒரு நபரையோ அவன் நம்முடைய கண்களினால பார்த்து அது இச்சித்தோன்னு சொன்னாலே நம்ம என்ன ஆயிடுச்சா, இருதயத்துல விபச்சாரம் செய்தாயிற்று, இருதயத்துல பாவம் செய்தாயிற்று என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒருத்தவங்க ஒரு அழகா ஒரு புடவை கட்டியிருக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஷர்ட் போட்டிருக்கிறாங்க, ஒரு ஜுவல் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதை நம்ம பார்த்து அதை ஒரு வாட்டி பார்த்து கடந்து போனோம் என்று சொன்னால் அதில் என்ன இல்லை, பாவம் இல்லை. அவைகளை மீண்டுமாக பார்த்து அவைகளை நம்ம ரசித்தோம், இல்லை அவைகள் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி எண்ணம் நமக்குள்ள வருகிறது பாருங்க. அப்படியான எண்ணங்கள் நமக்குள்ளாக வரும் பட்சத்தில் ஆமென், நாம் என்ன செஞ்சிட்டோமா, இருதயத்தில் பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆமென், இவைகள் எல்லாம் நம்ம சாதாரணமாக நம்ம கடந்து போகிறதுனால பாவமாய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது இல்லை,
தெரிகிறது இல்லை பாருங்க. ஆமென். இவைகள் எல்லாம் நம்மை பாவத்துக்கு உட்படுத்துகிறதான காரியங்கள். ஆமென். நம்முடைய இருதயத்துல கரைகளை உண்டு பண்ணுகிறதான காரியங்களாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். சொன்னாடி இருதயம் ஆமென் சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு என்று சொல்லி யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஆமென். உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் நம்ம பார்க்கிற பொழுது ஆமென் அவர்கள் உண்டு பண்ணினதான தெய்வங்கள் அவைகளைப் போலவே அவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம சங்கீதம் 115 நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆனால் அந்த ஜனங்கள் ஒருவேளை அப்படியான எண்ணங்களை கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தரித்து கொண்டிருக்கிறதான ஆமென் கர்த்தரை விசுவாசிக்கிறதான கிறிஸ்துவை உடையதான கிறிஸ்தவர்களாய் வாழுகிறதான நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்த இருதயமாய் இருக்க வேண்டும். ஆமென். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் என்ன இல்ல? சுத்த இருதயம் இல்லாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். வருஷம் பூரா பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போயிட்டு கடைசியில ஃபெயில் ஆகிருந்தோம்னா இல்லை பிரயோஜனம் இருக்குதா? ஆமென். பூமியில வாழ்கிறதான நாட்கள் எல்லாம் நான் கிறிஸ்தவனாய் இருந்தேன் என்று சொல்லி சபைகளுக்கு போனேன் என்று சொல்லி ஆமென் உலகத்தின் காரியங்கள் அநேக காரியங்களை வெறுத்துட்டு கடைசியில் முடிவில் கர்த்தரை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் என்று சொன்னால் ஆமென் நம் வாழ்ந்ததான வாழ்க்கை என்ன இல்லை? பிரயோஜனம் அற்றதான ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆமென். வருஷத்தின் கடைசி நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சுத்திகரிப்பின் ஆராதனை என்று சொல்லி வைத்து அவர்களுடைய அந்த வருஷத்தில் செய்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதுவைகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாரம்பரியமாய் அநேக சபைகளில் செய்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. வருஷம் வருஷம் பாவத்தை செஞ்சுட்டு பாவத்தை அறிக்கை எடுக்கிறதுல என்ன இல்லை? பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தை வாசித்து இவைகள் தவறு என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அவைகள் விட்டு விலகுவதே ஆமென் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தின்படி நம்ம நடக்கிறோமா? ஆமென். அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறோமா? அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான சட்ட திட்டங்களின்படி நம்ம நடக்கிறோமா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஆமென். இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இல்லாததினால தான் ஆமென் என்ன பண்ணுகிறது? இப்படிப்பட்டதான கரைகளும் பாவங்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களும் நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறது? குடிகொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஒரு ஊமையை நம்ம வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் அவருடைய 18 இருந்து 23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஓவியை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது கொல்லாமல் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் கடலுக்கு போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 23ஆம் வசனம் ரொம்ப அழகாய் போடப்பட்டிருது பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். ஹல்லேலூயா. யாரு? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அவனுடைய இருதயம் நல்ல நிலமாய் இருக்குதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஆமென். வழி அருகே விதைக்கப்பட்ட ஆமென் நிலமாய் நம்முடைய நிலம் இருக்கிறது, இருதயம் இருக்கிறதா? கற்பாறையான இடத்துல விதைக்கப்பட்டதா இருக்கிறதா? இல்ல முள்ளுள்ள இடங்களில் இருக்கிறதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும். ஆமென். வழி அருகே விதைக்கப்பட்டதான ஆமென் அந்த வார்த்தைகள் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கிற பொழுது அவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவைகள் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஆமென். வழி அருகே விதைக்கப்பட்டதாய் ஆமென் இந்த கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் ஒரு வேளை விழுகும் என்று சொன்னால் ஆமென் வழி அருகே விதைக்கப்பட்டதாய் இருந்தால் அவைகள் எல்லாம் என்ன பண்ணுது? வீணாய் போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கற்பாறையான ஒரு நிலமாய் நம்முடைய இருதயம் இருக்கும் என்று சொன்னால் அதில் என்ன பண்ணுகிறது இல்லையா? அவைகள் வேரூன்றி நிலைத்து என்ன பண்ணுகிறது இல்லை? நிற்கிறதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். முள்ளுள்ள இடங்களில் இருக்கும் பொழுது உலகமும் உலகத்தின் காரியங்களும் ஆமென் இந்த வேதத்தின் வசனங்கள் இருக்கிறது இல்லையா? நம்ம ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? இவைகள் எல்லாவற்றையும் அவைகள் என்ன பண்ணுதான்? அமுக்கி நெருக்கி எல்லாவற்றையும்
நாசமாக்கி போட்டு விடுகிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய இருதயம் நல்ல நிலமாய் இருக்கும் பட்சத்தில் ஆமென் நாம் என்ன பண்ணுகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதுல நம்ம எப்படி இருக்கிறோம்? உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 3 காரியங்களில் எந்த நிலமாய் நம்முடைய இருதயம் இருக்குது என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அநேக நேரங்களில் உலகத்தில் இருக்கிறதான ஆமென் இந்த 3 நிலங்களாய் தான் நம்முடைய இருதயம் இருக்கிறதுனால தான் ஆமென் கர்த்தர் விரும்புகிறபடி நம்முடைய இருதயம் என்ன பண்ணுகிறது இல்லை? இருக்கிறதில்லை. ஆமென். கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறதான காரியம், கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறதான இருதயம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆமென் சுத்தமான ஒரு இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறாங்க. ஆனால் அநேக நேரத்தில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிங்க. சுகந்த வார்த்தையை கர்த்தர் முகத்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. கண்டு கர்த்தர் என்ன பண்ணாங்க? மனஸ்தாபப்பட்டாங்க என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உண்டு பண்ணின பொழுது ஆமென் நல்ல ஒரு இருதயத்தோடு தான் என்ன பண்ணாங்க? இருவரையும் சிருஷ்டித்தாங்க பாருங்க. ஆனால் பிசாசானவன் அவருடைய இருதயத்தை ரொம்ப வஞ்சகமாய் பேசி அவன் அவருடைய இருதயத்தை என்ன பண்ணா? கரைக்கு போட்டான். ஹல்லேலூயா. அவன் பிசாசு வஞ்சகமாய் நம்முடைய இருதயங்கள் அநேக நேரம் என்ன பண்ணுகிறான்? வலி விலகி போகும்படியாய் செய்கிறான். ஹல்லேலூயா. அவன் இதனாலதான் அவன் நம்முடைய இருதயத்துல நித்தமும் பொல்லாதவைகளும் அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எண்ணங்களும் நம்முடைய இருதயத்துல தோன்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். மார்க் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா ஒரு சில காரியங்கள். ஆமென். அவைகள் அநேகம் இன்னும் என்ன பண்ணுகிறது? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. ஆமென். வருஷத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக வந்து விட்டோம். ஆமென். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்குது என்று சொல்லி என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது பாருங்க. ஆமென். அவர்களை அழகாய் நேர்த்தியாய் உண்டு பண்ணி சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்த பொழுதிலும் ஆமென் அவர்கள் பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆமென் கர்த்தர் அவர்களுக்கு சொன்னதான கற்பனைகள், கட்டளைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க? மறந்து போனார்கள். ஹல்லேலூயா. அவன் பிசாசன் ரொம்ப வஞ்சகமா பேசுவான் பாருங்க. அவன் இந்த வசனங்களை நல்லா வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் கர்த்தர் தம்முடைய சாயலாகவே மனுஷன் உண்டு பண்ணினான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதனால பிசாசு அவர்களை வஞ்சிக்கும் பொழுது ரொம்ப அழகா சொல்றான் பாருங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? தேவர்களை போல மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. ஏற்கனவே அவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, தேவர்களை போலத்தான் இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் மீண்டுமாய் வந்து அவன் சொல்றான், நான் உங்களை தேவர்களை போல ஆக்கிடுவேன். ஹல்லேலூயா. நீங்க இந்த படத்தை மாதிரி நீங்க ருசிங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வஞ்சகமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவன் எப்படி வரான்னு சொல்லி என்ன பண்ணுகிறது நம்ம அறிந்து கொள்ளுகிறது இல்லை. அவன் வாழைப்படத்துல ஊசி ஏத்துற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படியாய் நயவஞ்சகமாய் பிசாசானவன் அவனுடைய இருதயத்தை அவன் அசுத்தப்படுத்துகிறதுக்கு எப்படி இருக்கிறான்? ரொம்ப ஆயத்தமாய் இருக்கிறான் பாருங்க. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறதா யாருடைய வேலை? பிசாசினுடைய வேலையா இருக்குது. அவன் நம்ம எந்த காரியங்களில் சோர்வா இருக்கிறோமோ, எந்த காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமோ, எந்த காரியங்களுக்கு நம்ம நம்முடைய இருதயத்தை சாய்க்கிறோமோ அந்த காரியங்களை அவன் என்ன பண்ணுவான்? அதிகமாய் கொண்டு வந்து அவன் நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடத்திலிருந்து வழிவிலகி பண்ணுவான். ஹல்லேலூயா. அவன் வேதத்தில் நம்ம சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஒரு உன்னத நோக்கத்தோட கர்த்தர் சிம்சோனை பெயர் சொல்லி அழைத்தாங்க. ஆனா சிம்சோன் அவன் வழிவிலகி போனான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்டதான காரியங்கள் தலையில் என்ன பண்ணக்கூடாது? சவரகன் கத்தி படக்கூடாது, பிரேதங்களை தொடக்கூடாது, திராட்சை ரசங்களை என்ன பண்ணக்கூடாது? அருந்தக்கூடாது சொல்லி ஒரு சில காரியங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் வழிவிலகி போனது நிமித்தமாக இவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரா? செய்தார். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், அவர் ஊருக்கு போகிற பொழுது அந்த ஊரோட ஸ்பெஷல் என்னதான்? திராட்சை பழங்கள் தான். ஹல்லேலூயா. அங்க போய் அவர் திராட்சை ரசங்களை குடிக்கிறாங்க. அவர் மீண்டும் திரும்பி வருகிற பொழுது அவர் கொன்று போட அந்த சிங்கத்தினுடைய கூட்டில இருந்து தேன் கூட்டை எடுத்து அவர்
சாப்பிடுகிறாங்க. இறுதியாக அவருடைய தலை மயிரும் என்ன பண்ணப்பட்டது, சிதைக்கப்பட்டது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். நாம் வழி விலகி போகிறது வைக்கிறதுக்கு சத்துருவானவன் என்ன பண்ணுகிறான், நம்மளை சுற்றி தேடிக்கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். நாம் வழி விலகி போய்விடாதபடிக்கு ஆமென் நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டியது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சொல்றோம். நம்ம சங்கீதம் 51 அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அவன் ஒரு கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் ஒரு பாவத்தில் விழுந்து அவன் அவைகளை உணர்ந்த பொழுது அவன் அவர் சொல்லுகிறதான ஒரு சங்கீதம். ஹல்லேலூயா. அவன் சுத்த இருதயத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஹல்லேலூயா. அவன் நம்மால் என்ன பண்ண முடியாது, நம்முடைய இருதயத்தை சுத்தம் செய்வது கூடாத காரியமா இருக்குது பாருங்க. அவன் உலகமும் உலகத்தின் காரியங்களும் உலகத்தின் இச்சைகளும் அநேக நேரங்கள் நம்ம இழுத்து விடுகிறது. ஆனால் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து அவன் சங்கீதக்காரனை போல சுத்த இருதயத்தை நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க இயேசுப்பா. சுத்தமான ஒரு இருதயத்தை நீங்க எனக்கு சிருஷ்டித்து கொடுங்க என்று சொல்லி கேட்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறதான தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அந்த கல்லான இருதயத்தை மாற்றி அவைகளை சதையான இருதயமா என்ன பண்ணுகிறாங்க, மாற்றுகிறாங்க. ஆமென். இருதயம் கல்லா இருக்கிற வரைக்கும் அந்த இருதயத்தில் இந்த வசனங்கள் என்ன பண்ணாது, ஊடுருவி போகாது. ஒருவேளை கல்லான இருதயம் எப்படி சிற்பம் செதுக்கப்பட்ட பிறகு அந்த கல்லை திரும்ப என்ன பண்ண முடியாது, கல்லாய் மாற்ற முடியாதோ அதே போல அவன் நம்முடைய இருதயம் ஒருவேளை கல்லாய் இருந்து அந்த பாவங்களும் சாபங்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களும் செதுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவன் அந்த கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுத்து அதுக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ண போறாங்க, ஒரு சரியான இருதயத்தை கர்த்தர் தர போகிறாங்க. அவனுக்கு இருதயம் மாறும் என்று சொன்னால் முதல்ல நமக்கு தேவை உணர்வுள்ள ஒரு இருதயம். அவன் உணர்வில்லாத இருதயம் என்ன என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது என்றால் அவைகள் இருள் அடைந்தது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவன் உணர்வில்லாத இருதயம் ஒரு செத்து போன இருதயத்திற்கு சமமாய் வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. அவன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் இருக்குது என்று சொல்லி நாம் உணரும் பட்சத்துல அவன் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவர் கடைசி நேரத்துல என்ன பண்ணுகிறார், அவர் செய்ததான தவறுகளை உணர்கிறார். அவர் கர்த்தர் சொன்ன கற்பனைகளை எல்லாவற்றையும் மீறினதை உணர்கிறார் பாருங்க. உணர்ந்து கர்த்தரிடத்துல செய்ததான காரியங்களை குறித்து அவர் மன்னிப்பு கேட்டு ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு என்ன பண்ணுங்க, மீண்டுமாய் என்னை அபிஷேகம் பண்ணுங்க, உடைய பலத்தினால என்னை இடைக்கட்டுங்க என்று சொல்லி கேட்ட பொழுது கர்த்தர் அவர் மீண்டுமா அவருடைய பலத்தை கொடுத்தாங்க. அவர் உயிரோடு இருந்த நாட்களில கொன்ற ஜனங்களை காட்டிலும் அவர் மரிக்கும் பொழுது செத்ததான ஜனங்கள் திரளாய் இருந்தார்கள், அதிகமாய் இருந்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் கழுதை தாடி எழுப்பி வைத்த 1000 பேரை அவர் கொண்டிருக்கிறாங்க. அவர் மரிக்கும் பொழுது அவர் செத்ததான ஜனங்கள் திரளான ஜனங்கள், அதிகமான ஜனங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. நம் உணர்வுள்ள இருதயம் நமக்கு வரும் பொழுது கர்த்தரிடத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் அறிக்கையிடும் பொழுது இப்படிப்பட்டதான காரியங்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்குது, இவைகள் எல்லாம் மாற்றும் என்று சொல்லி சொல்லுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்காங்க. நம்முடைய இருதயத்தை மாற்றவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. முதல்ல நம்முடைய இருதயத்தில் என்ன வரணும், உணர்வு வரணும். இவைகள் சரி, இவைகள் தவறு, இவைகளை நான் செய்யலாம், இவைகளை நான் செய்யக்கூடாது, இவைகள் என்னுடைய இருதயத்தில் இருக்குது என்கிறதான அந்த உணர்வு என்ன பண்ணணும், நமக்கு வர வேண்டும். இன்னும் புறம் கூறுகிறதும் மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து வேதனைப்படுகிறதும் மற்றவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து துக்கப்படுகிறதும் இன்னும் அநேக காரியங்களை குறித்து நம்ம மனஸ்தாபப்படுகிறதுமாய் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் என்ன பண்ணாது, சுத்தமுள்ள ஒரு இருதயமாய் ஒரு நாளும் இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிறதான இருதயம் சுத்த இருதயம். சுத்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு விரும்புகிறாங்க. ஆனால் அநேக நேரத்தில் நம்ம இடத்துல இருக்கிற இருதயமும் கேடு செய்கிறதும் தீங்கு செய்கிறதும் கர்த்தருக்கு பிரியமில்லாத இருதயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை நாள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் பாருங்க. நான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறேனா, கர்த்தரை சந்திக்கக்கூடியதான அந்த ஒரு இருதயம் எனக்கு இருக்கிறதா, கர்த்தருடைய சமூகத்துக்கு போகக்கூடியதான இருதயம் எனக்கு இருக்கிறதா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன்
பாக்கியவான். அவன் இந்த வசனத்தின்படி நம்ம நடக்கணும், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும். அவன் இந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறாங்க. அவன் சொல்ல இருக்கிற இடங்களில் நம் தலைகளை தாழ்த்துவோம். அவன் சுத்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரணும். சுத்தமான இருதயத்தினால கர்த்தர் நம்மை நிரப்பணும். அவன் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான அசடுகள், அவன் அழுக்குகள், கரைகள், பாவங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. அவன் என்னுடைய குறைகள், என்னுடைய பாவங்கள், நான் செய்த தவறுகள் எனக்கு தான் தெரியும். அதே போலதான் நம்முடைய உங்களுடைய குறைகள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு தான் தெரியும். அவன் இவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிக்கையிட வேண்டும் என்கிறதான் கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் வசனத்தை நாம் வாசித்து அதன்படி நம்ம செய்கிற பொழுது அவன் கர்த்தர் நமக்கு சுத்த இருதயத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாங்க. அவன் கர்த்தர் விரும்புகிறதான இருதயம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவன் கர்த்தர் தரும்படியாய் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அவன் சங்கீதக்காரர் ரொம்ப அழகாய் கேட்கிறார் பாருங்க, சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா. அவன் நான் செய்ததான தவறுகளிலிருந்து விடுதலை ஆகணும், நான் செய்ததான பாவங்களிலிருந்து நான் விடுதலை ஆகணும். இவைகள் எல்லாவற்றிலும் நான் விடுதலையாகி சுத்தமான இருதயத்தோடு முகமுகமாய் தரிசிக்க எனக்கு நீங்க அனுக்கிரகம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வசனத்தை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறதான நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கலாம். அவன் நம்முடைய இருதயம் எந்த நிலைமையில இருக்குது என்று சொல்லி நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு பிரியமான சுத்த இருதயமாய் இருக்கிறதா, இல்லாவிட்டால் அவன் பாவம் நிறைந்த அவன் கர்த்தர் அருவருக்கிறதான அவன் உலகத்தின் காரியங்கள் மேல நம்முடைய இருதயம் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கணும். அவன் கல்லான இருதயத்தை கர்த்தர் மாற்றி சதையான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அவன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்துவோம், நாம் செபிக்கலாம். எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆராதனை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் எங்களுடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறதான தேவன், உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறதான தேவன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழுக்கான அப்பா உலகத்தின் காரியங்களினால பாவத்தினால நிறைந்திருக்கிறதான எங்களுடைய இருதயங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, நீரே அதை சுத்திகரித்து அப்பா உங்களை சந்திக்கும்படியாய், அப்பா உங்களுடைய முகத்தை பார்க்கும்படியாய், உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் வரும்படியாய் அப்பா நீரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ விரும்புகிறதான அப்பா அந்த சரியான இருதயத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தியானிக்கிற வார்த்தைகள், கேட்கிறதான வசனங்கள் அப்பா எல்லாம் இருதயத்தில் இருந்து அதன்படி நாங்கள் செய்ய அப்பா நீரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்போ உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் காரியங்களுக்கு நாங்கள் விலகி ஓடி உடைய சமூகத்தை நாங்கள் நாட அப்பா நீரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு தாத்தியுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எடுத்து இருக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்திருப்போம். 23ஆம் சங்கீதம் முதல் வசனத்தின்படி, கர்த்தர் நம்முடைய மெய்ப்பனாய் இருப்பாரானால், ஒரு இன்ப சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்வர்களாய் நாங்கள் போவானால் இருதயம் மெய்க்கு எப்படி இருக்கும்? சரியா இருக்கும். அதான் தியானிக்கும். வசனம் தான் சரி பண்ணும். வார்த்தையை கேட்டிருக்கிறோம், வார்த்தைகள் கேட்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஒரு நாட்கள்ல அவே வசனத்தின்படி வாழ்ந்து வேண்டிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லா கரங்களும் வைத்து சொல்ல பண்ணுவோமா? நன்றி சொல்லுங்க, தேங்க் பண்ணுங்க. நன்றி. எல்லா வார்த்தைகளை கேட்கக்கூடிய சிறுக்காய் சோதனை என்று சொல்லலாம். நானே நல்ல மேய்ப்பனென்றார்.
இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம் இன்ப பாதை காட்டிடுவார் இன்ப பாதை காட்டிடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் பாடுவோம் ஜெயமாக நடத்திடுவார் எல்லாரும் பாடுவோம் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோமே தேடுவோம் ஹல்லேலூயா ஜெயம் ஹல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் ஹல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் ஹல்லேலூயா அவர் நாமத்திற்கே பல்லவி திருமணம் பாடுவோம் பாடும் பொழுது பொருத்தனை செய்து தீர்மானங்களை எடுத்து ஒப்பு கொடுத்து காணிக்க செலுத்துவோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே தூதலே கம்மந்தேவர்க்கு அதை அறிந்தே அக மகிழ்வோம் அதை அறிந்தே அக மகிழ்வோம் ஜெய கிறிஸ்து செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஹல்லேலூயா ஜெய கிறிஸ்து செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோமே தேடுவோம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெய கிறிஸ்து செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோமே தேடுவோம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே எல்லா தலைகளை தாழ்த்துவோம் ஜெபம் செய்வோம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க இறுதி ஜெபத்தை இருக்கிறார்கள் ஆமென் பிரைஸ் தி லார்ட் காணிக்கா ஜெபம் பண்ணுவாங்க எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம் ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ளதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நல்ல அந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மகிமையின் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவர்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறார்கள் ஐயா. இந்த நல்ல நாளின் காலை வேளையிலும் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக ராஜா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லுகிற இந்த ஒரு நாள் நல்லதா இருக்கிறது ஐயா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ளதாய் நீங்கள் மாற்றினபடினால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி. ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் பிரசனம் தங்கியிருந்தது, உங்கள் மகிமை கடந்து வந்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளின் பாடல் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி நாமத்திற்கு மகிமைக்கு
ஏதுவாய் கர்த்தர் நடத்தி கொடுத்தபடியினால் ராஜா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா இந்த நாளில் கூட நல்ல வார்த்தைகளை எங்களுக்காக நீங்க கொடுத்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க விரும்புகிறதான பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாயிருக்கணும் ராஜா. ஆண்டவரே எந்த விதமான பரிசுத்த குலைச்சல்களும் ஆண்டவரே எங்களுக்குள் உண்டாகாத படிக்கும் உருவாகாத படிக்க கத்தாவே தாவீதை போல ஆண்டவரே சுத்த இருதயத்தை கத்தாவே எங்களுக்குள் சிருஷ்டிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிற காரியங்கள், செயல்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் ஏசப்பா உங்க நாமத்தினால நீங்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஜீவியம் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கட்டும் ஐயா, ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தங்களையும் கர்த்தாவை காணிக்கைகளை அர்ப்பணிக்கக்கூடிய, ஒப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டவரே நல்ல இருதயம் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலும் வந்துமை ஆராதித்து ஆண்டவரை கடந்து போகிற பொழுது தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தையும் இரட்டிப்பான நன்மையும் ஆண்டவரை திருப்தி அடைந்த ஒரு அனுபவத்தோடும் ஆண்டவரே கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீன சுகவீனமாய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே சுகம் அடையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்குள் சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பமாய் நம்முடைய சமூகத்தில் வந்து கர்த்தாவை ஆராதிப்பதற்கு ஆண்டவரை தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா, உயர்த்தப்படட்டும். சகல விதமான துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே உட்காருவோமா? உட்கார்ந்து இந்த பாட்டை பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். அப்படி எல்லாரும் உட்கார்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா, ஆமென். Praise the Lord. யார் போக வேண்டாம், ஒரு 2 நிமிஷம், 2 minutes. Praise the Lord. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. பாடுவோம். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே, ஆமென், கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.